friends, welcome to my channel Easy Tasty Recipes. இன்றைக்கும் டிஃபரண்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நிறைய வாஸ்து பொருட்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதில் ஒரு வகை தான் இந்த வீடியோவும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த பொருள் தான். நிறைய பேர் இந்த பொருளை பார்த்துருப்பீங்க. ஆமாம், கரெக்டு, நீங்கள் கெஸ் பண்ணுறது. இது குதிரை லாடம், ஹார்ஸ் ஷூன்னு சொல்லுவோம். இது நிறைய பேர் வீட்டில் கிராமத்தில் இன்றைக்கும் அவங்க கதவில் வச்சுருக்காங்க, மேலே தொங்க விட்டுருப்பாங்க. அவங்க மெயின் என்ட்ரன்ஸில் மேலே ஃப்ரேமில் இதை ஆணி அடிச்சிருப்பாங்க. நிறைய பேர் வீட்டில் இருக்கும். அந்த காலத்து வீடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த குதிரை லாடம் இல்லாத வீடே இருக்காது. இது குட் ஃபார்ச்சூன் தக்க வைக்கும். இதை யூ ஷேப்பில் இப்படி தான் வாசலில், மெயின் வாசலில் மேலே ஆணி அடிக்கணும். இதிலே ஹோல்ஸ் இருக்கும், அதிலே நீங்கள் ஆணி அடிச்சிக்கலாம். ஆனால் யூஸ் பண்ண லாடம் தான், குதிரையோட யூஸ் பண்ண அந்த லாடம் தான் நம்ம இங்கே எடுத்து வைக்கணும். அந்த மெயின் என்ட்ரன்ஸில் புதுசு வாங்கி வச்சோம்னா அதுக்கு அவ்வளோ பவர் கிடையாது. அங்கே வீட்டில் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தக்க வைக்கும். நிறைய குட் ஃபார்ச்சூன் இங்கே ஃப்ளோ ஆகி இங்கே ஸ்டோர் ஆகுமா. இந்த மாதிரி வைக்கும்போது நிறைய பேர் இது அப்சைட் டவுனாக கூட இப்படி வைப்பாங்க. இப்படி வைக்கும்போது அந்த அதிர்ஷ்டம் எல்லாமே இங்கே கீழே கொட்டிக்கிட்டே இருக்குமா. அது வழியாக நம்ம நடந்து வரும்போது நம்ம மேலேயும் விழுமா. ஒரு தீய சக்திகள் வீட்டுக்குள்ளே வராமல் தடுக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த அதிர்ஷ்டங்கள் கொட்டிகிட்டு இருக்கும்போது அந்த தீய சக்திகளை உள்ளே வர விடாதான். இதுக்காக நிறைய பேர் வீட்டில் இது கண்டிப்பாக இது கிராமத்தில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். உங்கள் தாத்தா வீட்லேயோ பாட்டி வீட்லேயோ கூட நீங்கள் இதை பார்த்துருக்கலாம். இது மெட்டல் இரும்பு. இது சக்தி ஊட்டப்பட்டது. அதனால் இங்கே மேலே இந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் கட்டியிருக்காங்க. இது அமேசானில் தான் நான் வாங்கினேன். டெலிவரி சார்ஜோட 250 rupees ஆகுது. உங்களுக்கு வேணும்னா நான் லிங்க் தரேன், நீங்கள் வேணும்னா அதை வாங்கிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இது நீங்கள் தெருவில் நடக்கும்போது எங்கேயாவது உங்களுக்கு இந்த மாதிரி அகப்பட்டுச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு சின்ன இரும்பு துண்டு கிடைச்சாலுமே நீங்கள் அதை கையில் எடுத்து ஒரு தடவை அது மேலே துப்பிட்டு இடது தோல் பக்கமாக நீங்கள் ஏதாவது ஒன்று காரியத்தை மனசில் நினச்சிக்கிட்டு தூக்கி போட்டிங்கன்னா அந்த காரியம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறாங்க. இதில் நிறைய சக்திகள் இருக்குது. இது புது வருடம் பிறக்கிறதுக்கு முதல் நாள் இரவு இதை தலகாணிக்கு அடியில் வச்சுட்டு படுத்தோம்னா அந்த வருஷம் பூராவுமே ரொம்ப அதிர்ஷ்டகரமாக இருக்கும் அப்படின்றது அந்த காலத்து மக்களோட நம்பிக்கை. இதை ஒரு கருப்பு துணியில் சுற்றி நீங்கள் தானியங்கள், மளிகை சாமான்கள் வைக்கிற இடத்துல வச்சிங்கன்னா காலத்துக்கும் உங்களுக்கு உணவு பஞ்சமே ஏற்படாதான். அதே போல் ஒரு கருப்பு துணியில் சுற்றி நீங்கள் கேஷ் இருக்கிற இடத்துல வச்சாலுமே ரொம்ப நல்லது. இது ரெண்டுமே சனிக்கிழமை தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. அந்த காலத்தில் சூனியக்காரங்களாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் இறக்கும்போது அவங்க சவப்பெட்டி மேலே இதை ஆணி அடித்து வச்சுடுவாங்களாம். ஏன்னா நிறைய பேர் அடுத்த ஜென்மத்திலும் அதே போல் பிறப்பாங்களாம். இல்லை அவங்களுக்கு திடீர்னு உயிர் கூட வந்துடுமா. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக இதை அடிப்பாங்க அப்படிங்கிறாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இது மெயினாக நிறைய பேர் நைட் ஷிஃப்டெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க, அன்டைமில் வருவாங்க. அவங்க வரும்போது அந்த பாதையில் யாருமே இருக்க மாட்டாங்க. சில சமயம் கூட தீய சக்திகளும் கூட வருமா. இப்போ இதெல்லாம் நம்ம வீட்டில் நம்ம வைக்கும்போது அவங்க அன்டைமில் வரும்போது அது வீட்டுக்குள்ளே நுழைய விடாமல் தடுக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால் நைட் ஷிஃப்ட் போகிறவங்க, அன்டைமில் வரவங்க வீட்டிலலாம் கண்டிப்பாக இதை வச்சா ரொம்ப நல்லது நடக்கும். குட் ஃபார்ச்சூன் நிறைய வரும் அப்படிங்கிறாங்க. இது பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். நம்பிக்கை இருக்கிறவங்க இதை வாங்கி வைங்க. இதை செய்கிறது பிளாக் ஸ்மித்து தான். அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் செய்கிறவங்க. அவங்க அதே போல் குதிரையும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் அனிமல். அது அதனால் இது ரெண்டுமே சம்மந்தப்பட்டதுனால இது வீட்டில் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுன்றாங்க. ஒரு பிளாக் ஸ்மித்தை வச்சு ஒரு கப்பலுக்கு மேரேஜ் பண்ணோம்னா அந்த கப்பல் வாழ்நாள் பூரா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கேதர் பண்ணது தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். இன்னும் இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் இல்லாமல் வேறு விஷயங்கள் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.